நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இன்னும் பல சட்டங்களும் திட்டங்களையும் நம்ம கொண்டு வர வேண்டியது. இப்போ இதுல சிலதை மட்டும் ரொம்ப விரைந்து வேகமா கொண்டு வரணும். அது என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் இறை வழிபாடு எந்த மொழியில் இருக்கணும்னு கேட்டா, கட்டாயம் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் இருக்கணும். நம்ம நாட்டில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வயிற்றுல கருவில் சுமக்கும் போதே தாய்மொழி தமிழை தான் சொல்லி கொடுக்குறா. அப்படி தாய்மொழி தமிழை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டு வளர்ந்த அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூட வகுப்பறையில் அந்த குழந்தை கேட்டு வாசிக்கக்கூடிய மொழி நம்முடைய தாய்மொழி. குழந்தை கருவறையில் இருக்கும் போதும் வகுப்பறையில் இருக்கும் போது நம்மளுடைய தாய்மொழியை தான் படிச்சு கேட்டு வளருது. ஆனா அப்படிப்பட்ட தாயும் குழந்தையும் தாய் நாட்டு மக்கள் இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போனா அங்க பேசக்கூடிய மொழி, சாமிக்கு இறை வழிபாடு பண்றாங்க பத்தியா, அந்த மொழி எந்த மொழி யாருக்குன்னா புரியுதா? புரியாத ஒரு மொழியில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாரும் ஏன் கோவிலில் போயிட்டு அந்த மொழியை கேட்டு ஏதோ பூஜைகள் செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க? என்ன சொல்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் எந்தெந்த மொழியில மக்கள் பேசுறாங்களோ அதே மொழியில இறை வழிபாடு பண்ண வேண்டியதுதான். இதை முதல்ல மாத்தணும். அடுத்தது என்னன்னு கேட்டா, கோவில் கருவறையில ஒருத்தவங்க பூஜை செய்வாங்க பார்த்தியா, அந்த திட்டத்தையும் வந்து பார்த்தோம்னா அழிச்சு சமாதி கட்டிடணும் அதுக்கு மொத்தமாவே. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, நம்ம நாட்டில் தீட்டு இப்போ எங்கிருந்து தொடங்கி எங்கே முடியுதுன்னு கேட்டால் அதே இடம் தான். கோவிலில் பூஜை செய்யக்கூடிய எல்லா ஆசாமிகளையும் என்ன பண்ணணும்னு கேட்டால் விரட்டி ஒரு வழியாக துரத்தி விட்டணும். அப்போது எல்லாரையும் துரத்தி விட்டுட்டா இறை வழிபாடுலாம் எப்படி நடக்கும்? யார் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஒரு கேள்வி மனிதர்கள் செய்ய போகிறதே இல்லை. வேற யாருன்னு கேட்டால் வேற யார்? ரோபோ தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் புதுசாக ரோபோவை கொண்டு வந்து விட்டுடணும். என்னது, ரோபோவை கூட்டிகிட்டு வந்து விட்டால் எப்படி பூஜைகள் போடணும், எப்படி சாமிக்கு பூ வைக்கும் பொட்டு வைக்கும் புது புது துணி ஆடைகள்லாம் மாற்றி விடணும்னு ஒரு கேள்வி வரும். ரோபோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் செய்யாது? வெளிநாடுகளில் ரோபோக்கள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்து தெரியுமா? ரோபோக்கள் வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் செய்யுது, ஆஃபீஸ் வேலை செய்யுது. ஏன் எல்லாத்துக்கும் மேலே பல படிகள் போய் மருத்துவமனையில் மருத்துவர் பணியே வந்து பார்த்தீங்கன்னா ரோபோக்கள் செய்யுது. நீங்கள் நம்பலான்னு சொன்னாலும் இதுதான் உண்மை. மேலை நாடுகளில் ரோபோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனே பண்ணுது. ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணி சாக கிடந்த ஒருத்தவனை காப்பாற்றி திரும்ப அவனை உயிரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலைகளை ரோபோ பார்த்துட்டு இருக்கு. ஏண்டா, ஆப்ரேஷன் தியேட்டரில் ரோபோ வந்து பார்த்தா ஆப்ரேஷனே பண்ணும்போது நம்ம நாட்டில் ஒரு பூஜைகள் பண்ணாதான் இந்த வேலைகளை கண்டிப்பாக ரோபோ தான் பண்ணணும். மனிதர்களை உள்ளே சேர்க்கவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கோவிலில் பூஜைகள் செய்யக்கூடிய எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும், ரோபோக்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும். இது சாத்தியமாகிற வரையிலும் நம்ம நாட்டில் ஜாதிகளும் மதங்களும் அப்படியே தான் இருக்கும். நாட்டில் இறை வழிபாடுகள் எல்லாம் தமிழ் மொழி நம்ம தாய்மொழியில தான் நடக்கணும். அடுத்தது என்ன பண்ணோம்னா, நம்ம நாட்டில் ஜாதிகளை எல்லாத்தையும் அறவே அழிச்சிடணும். நம்ம நாட்டில் ஜாதின்னு ஒன்று இருக்கவே கூடாது. அப்புறம் எப்படி மக்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் நடக்குன்னு பார்த்தீங்களா? பொருளாதார அடிப்படையில் தான் நம்ம நாட்டில் எல்லா மக்களுக்கும் தேவையானது போய் சமமாக கிடைக்கும். ஜாதியின் அடிப்படையில் தான் இங்கே செல்லுபடியாகும் நடைமுறை இருக்கும்னு கேட்டால் நம்ம நாடு இன்னைக்கு இல்லை, இன்னும் பல நூற்றாண்டுகள் வந்தாலும் இதே நிலையில தான் குட்டி சவராக இருக்கும். இந்த நிலை மாற்றணும்னா இந்த மாதிரி இன்னும் பல திட்டங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மழை கொட்டி தீக்குது.